ஹலோ மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், வட சென்னையில இருந்து நேரா தென் தமிழ்நாட்டுக்கு வண்டியை திருப்பியிருக்காரு அண்ணன் சீமான். காரைக்குடி இந்த தொகுதி ஒரு காலத்துல காங்கிரஸோட கோட்டையா இருக்கலாம், ஆனா இப்போ அங்க புலிப்பாய போகுது. ஏன் இந்த தொகுதி அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு, அங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இதோ அந்த அதிரடி தகவல்கள். 1. காரைக்குடி சீமானின் சொந்த மாவட்டமான சிவகங்கையில் உள்ளது. சொந்த மண்ணில் நின்று வெல்வேன் என்ற சென்டிமெண்ட் மற்றும் மக்கள் ஆதரவு அவருக்கு ஒரு பெரிய பலம். 2. கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு 17% வாக்குகள் கிடைத்துள்ளன. இது 2021 சட்டமன்ற தேர்தலை விட 11.24% விட பல மடங்கு அதிகம். 3. காரைக்குடியில் திமுக மற்றும் அதிமுக நேரடியாக போட்டியிட வாய்ப்புகள் குறைவு. திமுக கூட்டணியில் காங்கிரசும் அதிமுக கூட்டணியில் பாஜகவும் நின்றால் இரு திராவிட கட்சிகளின் வாக்குகளும் சிதற வாய்ப்புள்ளது. 4. இந்த தொகுதியில் முக்குளத்தோர் மற்றும் முத்தரையர் சமூக வாக்குகள் அதிகம். மண் சார்ந்த அரசியலை பேசும் சீமானுக்கு இது ஒரு சாதகமான களமாக அமையலாம். 5. 2016இல் 5000 வாக்குகள், 2021இல் 23,000 வாக்குகள் என காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி சீராக ஏறுமுகத்தில் இருப்பது சீமானுக்கு தன்னம்பிக்கை அளித்துள்ளது. 6. தவகாவின் டாக்டர் டி.கே. பிரபு காரைக்குடியில் தீவிரமாக வேலை செய்து வந்தாலும் சீமான் போன்ற ஒரு மெகா ஆளுமை நேரடியாக களமிறங்கும்போது இளம் வாக்காளர்கள் அண்ணன் பக்கம் சாய வாய்ப்பு அதிகம். 7. தேசிய கட்சிகளின் கோட்டையில் தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுவேன் என்ற சீமானின் முழக்கம் காரைக்குடி கல்வி அறிவு பெற்ற வாக்காளர்களை ஈர்க்கும் ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. பாஸ், சீமான் அண்ணன் எடுத்திருக்கிறது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க். திருவொற்றியூர்ல 48,000 ஓட்டு வாங்கினவரு காரைக்குடியில அதவிட அதிகமா வாங்குவார்னு தம்பிங்க நம்புறாங்க. குறிப்பா திமுக அதிமுக 2 பேருமே அங்க இல்லாம போறதுதான் சீமானுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். கண்ணா, காரைக்குடி செட்டிநாடு சாப்பாடு எவ்வளவு ஃபேமஸோ இப்போ அங்க நடக்க போற தேர்தல் சண்டையும் அதை விட காரமா இருக்க போகுது பாஸ். அண்ணன் சீமான் முதல் முறையா காரைக்குடி வழியா சட்டசபைக்குள்ள நுழைவாரான்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். While the battle in Karaikudi looks like a multi-cornered fight with Congress and BJP, Seeman's rising vote share and his home turf advantage make him a serious contender for a historic breakthrough in 2026 boss. காரைக்குடியில் சீமான் வெற்றி பெறுவாரா? உங்க கணிப்பு என்ன? கமெண்ட் பண்ணுங்க. நாம் தமிழர் மாநாடு மற்றும் காரைக்குடி தொகுதி நிலவரங்களுக்கு stay tuned with பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.